ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசைனால இன்றைக்கி அவல் பாயசம் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கலாம். இந்த அளவு ஒரு கிளாஸ் வந்து நான் அவல் எடுத்திருக்கேன். இப்படிதான் கட்டணும். இந்த அளவில் வந்து நான் அவல் எடுத்திருக்கேன். சொல்லு. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றின பால் பத்தலை, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் காய்ச்சின பால் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் அவல் வந்து நல்லா வேகும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவல் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அவல் நல்லா வெந்துருச்சு. இடிச்சு வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாஸ் அளவு தான் நான் வந்து அவல் எடுத்தேன். அதை அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேர் என்ன? இது பேர் என்ன? இப்போ நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றுறோம். உங்களுக்கு தேவைன்னா நிறையா ஊற்றிக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு. அவ்வளோதான், அவல் பாயாசம் ரெடி. நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவல் பாயாசம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.